அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் கூல் வர்சஸ் பிபிஎஸ். கேப்டன் கூல் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. பிபிஎஸ் டீம் பேட்டிங் டீம் உள்ள பார்க்க முடியுது. இந்த மேட்ச்க்கு 6 ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்து ஸ்ட்ரைக்கில், சாரதி நான் ஸ்ட்ரைக்கில். 1 and only பவர் பிளே ஓவர் அருண் வந்திருக்காரு. அடக்கி போட்டார், அடக்கி ஆடி இருக்காரு சிங்கிள். இவர் சந்திக்கப்புறம் முதல் பந்து ஆப்ஷன்ஸில் விட்டு ஆட பார்த்தாரு. டாட் பால் வெல் பிளேட். ஆனால் அங்கே ஃபீல்டர் குத்தி பிடிக்க பார்த்துருக்காங்க. அது பவுண்டரி போயிருச்சுங்க. 4 லெக் ஸ்டம்பில். இந்த தடவை இதுவும் 4 இருக்கும். பேக் டு பேக் இங்கே 2 4 பேட்டில் பட வச்சிட்டாங்க. லோ ஃபுல் டாஸ், தப்பான த்ரோ, சிங்கிள். லாஸ்ட் ஒன்று க்ளீன் போல்ட். ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கியிருக்கு. 2 பவுண்டரி விட்டு கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் பால் விக்கெட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 10 ரன் ஒரு விக்கெட் இருந்து. இன்னும் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் கண்டில் ஆல்பர்ட் வந்திருக்காரு. ஓவர் தைக்கல ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஸ்டாப் அங்கே, சிங்கிள். செகண்ட் ஒன் பாடி லைனில் இங்கே தட்டிட்டு சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். 2 கூப்பிட்டார் பேட்ஸ்மேன், நோ சொல்லிட்டாங்க. அப்புறமா தேர்ட் ஒன் டவுன் த ட்ராக், நேருக்கு நேரா மட்டார் முட்டு. நல்ல ஸ்டாப், சிங்கிள். ஹேட்ரிக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் ஒன் ஃபுல் டாஸு. பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப ஃபீல்டர் ஓட தேவையில்லை, பேட்ஸ்மேன் நின்று ரசிக்கலாம். 4 மூவ் டவுன் த ட்ராக். நல்ல நீல களத்தில் புள்ளி பந்து, டாட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட், கிரேட் ஹிட்டுங்க. பட்டவனே தெரிஞ்சிருச்சு இது பெரிய 6ன்னு. இவர் பேட்டில் இருந்து 4 6 10 ரன் மூவ் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரையும் மொத்தம் 13 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். மொத்தமாக 2 ஓவர் முடிவுக்கு 23 ஒரு விக்கெட் இருந்து. தேர்ட் ஓவர் போட சிபு ஹைட் மேன், கீப்பருக்கு பின்னாடி விட்டு நல்ல நீளத்தில் குயிக்கர் ஒன்றுங்க ஹைட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் லெக்கெட்டுற மாதிரி போட்டார். அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் நோ. ஆனால் சூப்பரான பாலுங்க இது, நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃப்ரீ ஹிட் பால் அடிச்சு போட்டாருங்க. ஸ்டெம்பு மேலே போயிருக்கு. டாட் பால். லெக்கெட்டர். ஒரு பால் வேகம், ஒரு பால் லெக்கெட்டர் அப்படிங்கிறப்போ நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது. சிபு அகெயின் டாக்கிங் லென்த்தில் போட்டு மூவ்மெண்ட் இருந்துச்சு. டாட் பால். வேகம் பேட்டில் பாட்டம் ஆஃப் த பேட்டில் இருந்துச்சு. மேலே ஃபீல்டர் நோ சொல்லிட்டாங்க, சிங்கிள். லாஸ்ட் ஒன்று நிற்கு பிடிக்க முடியாது. நல்ல ஸ்டாப்பிங்க. அடிச்சிருந்தா நின்று வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு வந்து அடிச்சிருந்துருக்கலாம். ரன் அவுட்டு. ஒரு சிங்கிள் சீக்கிரமாக இருந்திருக்கு. கம்பேக்கிங் ஓவர் முதல் 2 ஓவருக்கு சேர்த்து போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவுக்கு 26 ஒரு விக்கெட் இருந்து. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விஜய் வந்திருக்காரு. ஹைட் மேன், டால் மேன். அரௌண்ட் த கில். ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்டார். பாலில் மூவ்மெண்ட் இருந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் டாப் ஏஜ் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். திரும்பி போய் சுற்றி பிடிப்பார்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு தெரியல அவருக்கு. ட்ராப்பு அட்டம்ப்ட் எடுக்கல, சிங்கிள். தேர்ட் ஒன் ஃப்ளாட்டாக 1 பவுன்ஸில் போகும். பம்ப் ஆயிடுச்சுங்க. லக்கி 4 வெல் பிளேட். விட்டா பவுண்டரியாக இருக்கும். நல்ல சேவுங்க. உடம்பு கொடுத்து தடுத்துட்டாரு. பாஸ் பண்ணியிருக்காரு இங்கே வரைக்கும். இங்கே ஒரு ரன் அவுட், மிஸ் கம்யூனிகேஷன். நடு கிரவுண்டில் நிற்கிறாரு பேட்ஸ்மேன். அப்படியே நடந்து போயிட்டார். அடுத்த நீ பேட்ஸ்மேன் மதன் இங்கேருந்து மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். வந்த உடனே பெருசுக்கே போயிருக்காரு. ஃப்ளாட்டாக கீழே, சிங்கிள். டவுன் த ட்ராக் கண்ட்ரி திசை அள்ளி விட்டார். வந்த திசையிலேயே அந்த ஃபீல்டர் போய்கிட்டே இருக்காருங்க பின்னாடி. பாலும் போயிருச்சு. 6 இவர் பேட்டில் இருந்து வர 2வது 6ன்னு நினைக்கிறேன். நாலு ஓவர் முடிவுக்கு 39 2 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட சிபு வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் குவிக்கர் ஒன் எடுத்துகிட்டு வந்து சொருனாரு. டாட் பால். செகண்ட் ஒன் சேலஞ்சிங்கான பவுலிங்க. ஒரு பால் வேகம், ஒரு பால் ஸ்லோயர்னு நல்லா பிடிச்சி போடுறாரு. தேர்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு, நல்ல மூவ்மெண்ட். டாட் பால். ஃபோர்த் ஒன் அடிச்சு போட்டார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. 1 வார்னிங். டாட் பால். லெக்கட்டர் டாப்பேஜ் குத்த விடுவாங்க. பால் பம்ப் ஆகிடும். பின்னாடி போயிருச்சு. 4 லக்கி 4. லாஸ்ட் ஒன்று நேருக்கு நேரா தரையோட தரையா. இந்த சிங்கிளோட இந்த ஓவருக்கு 5 ரன்னோட முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அங்கே மிஸ்ஃபீல்டு அப்படிங்கிறப்ப 2ஆக மாற்றுறாங்க.
7 ரனில் முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ மொத்தமாக 2 ஓவர் போட்டு 10 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு சிபு. நல்ல எக்கனாமிக் ஸ்பெல்லு. 5 ஓவர் முடிவுக்கு 45, 2 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் பழனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தையிலிருந்து ஃபுல் டாஸ் பால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேட்டில் செம்ம ஸ்பீடாக எடுத்தாருங்க பேட்டை. பிக்கஸ்ட் 6. ஃபர்ஸ்ட் பால் யாரோட பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை. செகண்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் வாட்டர் ஷாட் செம்ம வேகமாக. எனக்கு தெரிஞ்ச ஆஃப் ஸ்டம்பில் அடித்த ஃபாஸ்டஸ்ட் பவுண்டரி இதாக தான் இருக்கும். அவ்வளோ வேகமாக போச்சு கண்ணமைக்கிறதுக்குள்ளே. அரௌண்ட் த கிலேருந்து கார்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு. இதுவும் பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப 6-4-4ன்னு முதல் 3 பந்தில் 14 ரன்னு சேர்ந்துருக்கு. இப்போ ஓவர் த கிலேருந்து டவுன் த ட்ராக் லாங் ஆஃப்ல ஃப்ளாட்டா 6ங்க. வாட் அ பேட்டிங். லாஸ்ட் ஓவர்ல குட்டி கேமி ஆடிக்கிட்டு இருக்காரு சாரதி. ஃபர்ஸ்ட் மோர் க்ளோசர் 1 நல்ல ஸ்டாப்பு. ரன்ஸ் ஓட்டாங்க சிங்கிள். லாஸ்ட் ஒன்று ஓய்யோ விட்டுட்டாருங்க. இப்போ விக்கெட்டு 3 ஸ்டம்பே சரிச்சு விட்டாரு. அம்பையருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. லாஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. மொத்தமாக 21 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு விக்கெட்டோட. அதுக்கு காரணம் சாரதி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 66, 67 டார்கெட். சாரதி மட்டும் மொத்தமாக 43 ரன் ஆடி இருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெக்கட்டர் சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் கைக்கே போச்சுங்க. ஆளை நிற்க வச்சு தூக்கியிருக்காங்க. பிரகாவோட விக்கெட்டை பிடிக்கிறாங்க ஏர்லேரா. பேட்ஸ்மேன் நவீன் வந்தோடனே ஆப்ஷன்ஸில் கீழே தள்ளிட்டு ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. மேலே ஃபீல்டர் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா கவரில். அதிகபட்சம் ஒரு சிங்கிளாக இருக்கும். 4-6 இல்லாமல் இந்த ஓவர் சிக்கனமாக இருந்திருக்கு. கம்பேக்கிங் ஓவராக இருந்திருக்கு. முதல் ஓவருக்கு சேர்த்து போட்டிருக்காரு கவி. 2 ஓவர் முடிவுக்கு 24, ஒரு விக்கெட் இழந்து சௌரவ் சிசி. தேர்ட் ஓவர் போட பாபு வந்திருக்காரு. இப்போ இந்த எண்டு பேட்டிங் ஃபேவராக இருக்க போது லெக் ஸ்டம்பில் விண்டு என்ன பண்ணுறாரு பார்ப்போம். போமா கீப்பர் க்ளோஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல ஷாட் லாங் ஆனில் நல்ல டேக்குனுங்க. லைனுக்கு உள்ளே வச்சு பிடிச்சிருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு ஆசைப்பட்டு விக்கெட் இழந்து வெளியே போகிறார் பொம்மா. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மெண்டிஸ் தமிழ் வந்திருக்காரு. நல்லா திரும்பிச்சு பந்து டாட் பால். தேர்ட் ஒன் நல்லா தூக்கி போட்டார். கேட்சை பிடிக்க முடியாது. பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப். இங்கே கவி சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. நவீன் சைடில் வெரைட்டி ஆடினார். சான்ஸ் ஃபார் மேலே ஆள் வச்சுருக்காங்க. விட்டுருந்தா மேபி ஒய்டாக இருந்திருக்கும். சிங்கிள். க்ளோஸ் நின்னார் கீப்பர். ரன்ஸ் ஓடல. டாட் பாலாக தான் மாறி இருக்கு. லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார். நல்ல ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டு. கிரேட் ஷாட்டு. மச் நீடட் ஆறு மெண்டி பேட்டில் இருந்து. 3 ஓவர் முடிவுக்கு 31 ரன் ஆடி இருக்காங்க. 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறாங்க 2 விக்கெட்டோட. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அஜித் வந்திருக்காரு. ஓவர் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்து சுவிட்சிக்கிட்டு ஆனால் செம்ம வேகம் இந்த பந்து. டாட் பால். செகண்ட் ஒன் வாட் அ ஷாட். பேட் ஸ்விங் செம்ம வேகமாக எடுத்தார். கிளியர் ஹிட் 6. மச் நீடட் 6. இந்த ஓவர்லேயும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க நவீன் பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன் ராக்கிங் லென்த். வாட் அ டெலிவரி. வாட் அ கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். டாட் பால். 3க்கு 6 ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன் காலுக்குள்ள கவட்டுக்குள்ளன்னு சொல்லலாம். ரன்ஸ் ஓடல. டாட் பால். லாஸ்ட் மோர் நேருக்கு நேராக அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. 6க்கு அப்புறமா நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஒன்று ஃபுல் டாஸ் பால். அங்கே நோ கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் நோ. இன்னொரு பால் ஆடாகுது. ஃப்ரீ ஹிட் பால். பேக் ஃபுட்டில் போனார். வாட் அ ஹிட். பிக்கஸ்ட் 6ங்க. நான் ஒய்டு நினைச்சு ஃபஸ்ட்டு விலக பார்த்தேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கு பேட்டில் பட்டு 6 போயிருக்கு. கேம் சேஞ்சிங் ஓவராக இருந்திருக்கு. எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு இந்த ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 48. அதே 2 விக்கெட்டோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 18 ரன் தேவை. இந்த மேட்ச் ஓவர் போட கவி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். பாலை உருவ விட்டாங்க. வெரைட்டி அடிச்சிருக்காருங்க. செக் பண்ணுவாங்க என்னன்னு. 6 டிஃப்ரெண்டான ஷாட்டு. அங்கே நாட்டே பால் தான் கொடுத்துருக்காரு. நோ பால் மட்டும் தான் கன்சிடர் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ 6 தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் இது. ஃபுல் டாஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஃபுல் டாஸு எங்கேயோ போயிடுச்சுங்க. 2 பாலில் மேட்சோட தலையிலத்தையே மாற்றிட்டாருன்னு சொல்லலாம் மெண்டி. போன ஓவரோட கடைசி பந்து 6. இந்த ஓவரோட முதல் 2 பந்து 6. டீம் ஹேட்ரிக்கை பதிவு பண்ணியிருக்காங்க.
அகைன் ஒரு ஃபுல் டாஸு. நல்ல கேட்சுங்க. விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் நந்தா. ஷாட்டுங்க, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி கிளப்பி விட்டாரு. ஃப்ளாட்டாக போயிருக்கு. 6 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் வர 3வது 6. வந்த உடனே ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போனது நவீன்ங்க. போன ஓவரில் இவரோட இன்னிங்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதன் காரணமாக இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அவங்க. சௌரவ் சிசி 3rd ரவுண்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க. வாங்கி தனது அணியை குவார்டர் ஃபைனலுக்கு நவீன் நல்ல செல்ல வழிவகுத்தவர்.